இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு தான் ஒதுக்கப்படும். அந்த சிறிய குழுவுக்கு அவங்க அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறதுனால அதை தேர்தல் நேரங்கிறதுனால எலெக்ஷன் கமிஷன் அதை ஹேர் பண்ணுறாங்க. 95% பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களும் 122 சட்டமன்ற உறுப்பினர்களும் 37 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கும் பொழுது எதிர்த்து மனுவர்களின் பலம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் சட்டப்படி இரட்டை இலை சின்னத்தில் தான் நான் 23ஆம் தேதி நான் வேட்புமனு தாக்கல் செய்வேன். அவங்க யாராவது அவங்க கட்சியில் இல்லாதவங்க முன்னால் இருந்தவங்க தேர்தல் ஆணையம் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் எத்தனை பேர் என்ற இதை தான் பார்ப்பார்களே தவிர சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் என்பதைத்தான் அவர்கள் தேர்தல் ஆணையம் அதை பற்றி தான் அதுக்கு அங்கே கூட்டத்துக்கு எத்தனை பேர் சார் உங்கள் தலைமையில் நீங்கள் எத்தனை பேர் வந்து டெல்லி போகிறீங்க? நாளைக்கு டெல்லியில் ஹியரிங்கில் வந்து ஆஜராகிறது எத்தனை உங்கள் தரப்பில் வந்து யாரெல்லாம் ஆஜராக நீங்கள் போய் வழக்கறிஞர் நாளைக்கு ஆஜராவார்கள். அப்போ பாருங்கள் யாராவது நீங்கள் வந்து நான் போகல நான் போய் ஆஜராகும். அது வழக்கறிஞர்கள் தான் எங்கள் தரப்பு. சார் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் வந்து திமுக 5000 ரூபாயும் அதிமுக 10,000 ரூபாயும் ஓட்டுக்கு கொடுக்கறதா சொல்றாரு. கொடுத்துட்டு இருக்காங்களாங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் போய் அங்கே போய் செக் பண்ணுங்க, கொடுக்குறாங்களா நீங்களும் வாங்கிங்க. அது போய் முக ஸ்டாலின் வந்து ஆமாம் அதுக்கு வந்து தாதுமணல் கும்பல் கொள்ளை கும்பல் வந்து ஆச்சரியம் இல்லை அவர் எதை வேணாலும் சொல்லுவார். தட்சிண நாடார் சங்கத்தில் அவர் விவி மினரல்ஸு வந்தார். அந்த ஒரு சங்கத்தில் வர்றவங்க எல்லோரும் நம்மளுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறப்ப நம்ம அவங்கள வரவேற்கிறோம். அதில் வந்து அவர் இந்த தமிழ்நாட்டில் ஊழலுங்கிறதுக்கு சிம்பிளாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக கும்பல் இதை பற்றி பேசுவதே எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. என்னங்க இல்லை எனக்கு என்னன்னு தெரில. ஆனால் வந்து நான் 99 தேர்தலில் நிற்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த வழக்குகள் இருக்கிறது. 2004 பாராளுமன்ற தேர்தலின் போது இந்த வழக்குகள்லாம் அதே வழக்குகள் அப்போலேருந்து நிலுவையில் இருக்கின்றன. அது தேர்தலில் நான் போட்டியிடுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. சார் இது ஈஸி பரிந்துரை பண்ணியிருக்காங்களா சார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு? குற்ற வழக்கில் தண்டனை பெற்றவங்க இது தேர்தலில் வாழ்நாள் ஃபுல்லாக நிற்க முடியாது அப்படின்னு. ஆமாம், அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அரசியல்வாதிகளுக்கு இந்த எலெக்ஷன் கமிஷனோட இந்த பரிந்துரை என்ன மாதிரியான இதாக இருக்கும்? அது பரிந்துரை செய்யட்டுமே, அதனால் என்ன இருக்குது? அதனால் தவறு இல்லை. அது சுப்ரீம் கோர்ட் முடிவு எடுக்கட்டும். சார் இப்போ கங்கை மரன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதிமுக வந்து ஒரு கடுமையாக வந்து குற்றம் சாட்டி ஒரு பாடியிருக்காரு. ஆமாம், அவர் வெற்றி பெறணும். அதனால் அவர் வந்து அங்கே வலுவாக உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை குற்றச்சாட்டுவது இயல்பு தானே. அது நிச்சயம் அவர் தோற்க போகிறாரு. நாங்கள் தான் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற போகிறோம். அதனால் பழுத்த மரம் தானே கல்லடி பெறும். அதனால் எங்களை பார்த்து அவர் எங்களை பேசுவதனால அவருக்கு எதுவும் வாக்கு வரலாம், திமுகவுக்கு போகிற வாக்குகள் சிதறி நமக்கு வரலான்னு நினச்சிருக்கலாம். அது அவர் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். இன்னைக்கு நடக்க இருக்கிற அந்த தோழமை கட்சிகளோட சந்திப்பு எதை பற்றி இருக்கும்? தேர்தலை பற்றி தான் இருக்கும். இல்லை என்ன முடிவுகள்? தேர்தல் எப்படி நாங்கள்லாம் சேர்ந்து தேர்தலில் நாங்கள் வாக்காளர்களை சந்திப்பது சம்பந்தமான வருகின்ற சட்டமன்ற இடைத்தேர்தல் ஆர்கே நகர் தொகுதியினுடைய சட்டமன்ற இடைத்தேர்தலில் இந்திய தேசிய லீக் கட்சி அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு முழு ஆதரவு கொடுத்து களமாடுவதற்கு ஆதரவு கடிதம் கொடுத்துருக்கோம். இந்திய தேசிய லீக் கட்சி முழுமையாக அவர் வெற்றி பெறுவதற்காக நாங்கள் வந்து களமாடுவோம். சார் எது தேர்தலில் வந்து என்ன எந்த கருத்து முன்னிறுத்தி பிரச்சாரம்? அதாவது இன்றைய தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அசாதாரண அரசியலில் அசாதாரண சூழல் ஏற்படுது. இந்த அசாதாரண சூழலை பயன்படுத்தி பிஜேபி தன்னுடைய பின்வாசல் வழியாக இங்கு தமிழ்நாட்டில் தன்னை வந்து நிலைப்படுத்துவதற்குண்டான முயற்சிகளை வந்து திரு ஓபிஎஸ் மூலியமாக களமாடி வருகின்றது. அதற்கு எதிராகத்தான் இந்திய தேசிய லீக் கட்சி இன்று நாங்கள் வந்து அதிமுக திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய துணை பொதுச் செயலாளர் கொண்ட அந்த அமைப்புக்கு அதிமுகவுக்கு நாங்கள் வந்து ஆதரவு தரோம். பிஜேபி எக்காரணம் கொண்டும் அதிமுகவை அழிச்சிட்டு தன்னுடைய அந்த அரசியல் செல்வாக்கை அரசியல் நிலைப்பாட்டை தமிழ்நாட்டில் உறுதிப்படுத்துகின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறதுனால இந்திய தேசிய லீக் கட்சி மாநில நிர்வாகிகள் ஒன்று கூடி
நாங்கள் வந்து இந்த ஆதரவு என்ற அந்த நிலைப்பாடை எடுத்திருக்கின்றோம். இந்திய தேசிய கட்சி இதுவரையில் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் நாங்கள் ஆதரவு தெரிவித்ததே அல்ல. முதல் முறையாக நாங்கள் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றோம். இதுவும் எங்களுடைய சமூக நலனும் தமிழ்நாட்டில் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிச சக்திகள் எக்காரணத்தும் கொண்டும் ஊடுருவக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் எங்களுடைய ஆதரவு தெரிவித்தோம். தேர்தல் உங்கள் பணி என்னவா இருக்குங்க? அதாவது ஆர்கே நகர் பகுதியில் எங்களுடைய பணி முழுக்க இஸ்லாமியர்கள் குறைஞ்ச 30,000 ஓட்டுக்கிட்ட இஸ்லாமியர்கள் இருக்காங்க. இஸ்லாமியர்களிடம் எங்களுடைய மாநில நிர்வாகி எல்லாமே நல்ல அறிமுகமானவர்கள். இவர்களை கொண்டு நாங்கள் அந்த இஸ்லாமிய வாக்குகளையும் மற்றும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியில் இன்று தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷமத்தன பிரச்சாரத்தை எதிர்த்து நாங்கள் களமாடுவோம்.